வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லிக்கு 2 விதமான சட்னி செய்ய போகிறோம். அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் புதினாலாம் இருந்தது, அதையே வச்சுட்டு ஒரு கார சட்னியும், அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் சட்னியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேங்காய் சட்னியும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். வரமிளகாய் இது போல் லைட்டாக அந்த முறுமுறுப்பாக வறுத்துட்டு, ஏன்னா கடைசியில் போட்டோம்னா வரமிளகாய் வந்து பச்சை வாடை அடிக்கும், அதனால் முன்னாடியே வறுத்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் 4-5 சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சைஸில் புளி. அடுத்ததாக புதினா சேர்த்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் புதினா போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் பறிச்சுட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு தேவையான புதினா, நம்ம வந்து கடையில் வந்து ஒரு கட்டு புதினா வாங்குவோமா, அது வந்து கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருவோம். அடுத்து அதில் துவையல் வரப்போ சில நேரங்களில் எதுவுமே செய்கிறக்க சந்தர்ப்பமே அமையாமல் வீணாக போயிடும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் இது போல் போட்டு வச்சிட்டோம், நம்ம வாங்குகிற புதினால அந்த வேர்களை நட்டு வச்சாலே சூப்பராக புதினா வரும். இந்த அளவுக்கு சட்னி செய்கிறதுக்கு, அப்புறமா பிரியாணிக்கு போட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். நான் சட்னிக்கு வந்து வதக்கி ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சிடலாம். நல்லா மாவு உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போயுமே இட்லி துணி வச்சு தான் இட்லி ஊற்றுவேன். நீங்கள் வந்து எண்ணெய் தடவி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்போயுமே துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். இந்த முட்டை பாக்ஸை பார்த்தா ஷாஷாவுக்கு என்ன இருக்குமா, எப்பயுமே மறுபடியும் பாருங்கள், அங்கே வந்து அவன்கிட்ட போய் அவள் படுப்பா, அங்கே அது இருக்குது, ஏன் இருக்குது, இப்போ இதை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வீம்பு பண்ணிகிட்ருக்கு. குட்டி மயிலே, குட்டி மயில் எந்திரிச்சு வா, வாடி குட்டி, ஒடியாடா ஒடியாடா, மயில் வாங்க ஒடியாங்க, வாடி தங்க குட்டி வாங்க, பட்டு குட்டி வாங்கடி. அது ரொம்ப சேட்டை. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும், சும்மா 2 ஒரு பேருக்கு, ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. காரத்துக்கு கூட 2 தேவையில்லை, 1 போதும், ஏன்னா அது பச்சை கலராக மாறிடும். அதனால் இதில் நம்ம கையில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5 போல் முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சம் பூண்டு. இது வந்து ஒரு பூண்டு போடுற கணக்கு, நான் குட்டி குட்டியாக இருக்கனால அப்படியே போட்டேன். தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இதில் சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இந்த இதுக்கே போதும் அப்படின்னாலும் விட்டுறலாம். நமக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா சட்னி கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். தண்ணி அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். கொஞ்சமாக நம்ம இதுக்கு தாளித்து ஊற்றிட்டோம்னா போதும். இப்போ தேங்காய் சட்னிக்கு வந்து தாளித்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி தாளித்தா போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம புதினா சட்னிக்கு வந்து ஆற வச்சுருந்தோம்லே அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். அப்பா அம்மா அரைக்க போகிறேன், சவுண்டு ஓவராக கேட்கும், என்ன பண்ண போகிறேன் சொல்லி, என்ன செய்ய போற, எந்திரிடா அம்மா அரைக்கிறேன். குட்டி மயில் எங்கே பாரு, லைட் அடிதுல, நீ அரைச்சதான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. போட போறேன், மிக்ஸி போட போறேன். பரவாயில்ல, சாசாக்கு பயம் இல்லை. தக்காளி புதினா சட்னியும் ரெடி. இப்போ இதே ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையில்லை, அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், கார சட்னியும் ரெடி. நல்லா இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், இட்லி பாருங்க, சூப்பரான ஒரு இட்லி, நல்லா சாஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, இட்லி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்பயுமே பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சட்னி செய்வோம். அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பை போட்டு நீங்கள் வந்து சட்னி செஞ்சிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹோட்டலில் எல்லாம் தேங்காய் சட்னிலாம் சாப்பிடுவோம், அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது, இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணும். அதே போல் அதுக்கும் அதிகமான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து சட்னி செஞ்சு இட்லியில்
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி நான் ஒரு 2 சாரீ வாங்கிட்டு வந்தேன், அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக தான். எனக்கு 2 சாரியும் அஸ்மாவுக்கு ஒரு சுடிதாரும் வாங்கினா, நம்ம வாங்கினா உடனே கூட சேர்ந்துட்டு நானும் வாங்குவேன் சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு நம்ம கூட அதனால நான் பார்த்தீங்களா 2 வாங்கினேனாமா, அதனால 1 வாங்கினா. எனக்கு வாங்க போனாலும் அவள் வாங்குவா, அஸ்புக்கு வாங்க போனாலும் அவள் தான் வாங்குவா, இப்படி யாருக்கு வாங்க போனாலும் அவள் தான் வாங்குறா. அப்படி பாருங்க, நம்மளை ஒன்று வாங்க விடுறது கிடையாது ஆளுங்க. நான் வந்து இந்த சாரீ தான் வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்னை சில்கில் வாங்கினேன். எனக்கு போன உடனே எதுவுமே நான் பார்த்த உடனே இந்த சாரியை பார்த்த உடனே இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த கலரில் இந்த ரோஸ் கலரில் வந்து ப்ளவுஸ் இருக்குது, அதனால இந்த சாரீ வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா லைட் கிரே கலரில் ரொம்ப அருமையான ஒரு சாரீ. உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா சாரீ? எப்படி இருக்குது கலர்? ஃபுல்லுமே சாரீ ஃபுல்லுமே இதே மாதிரி தான் இருக்கும். அப்புறமா சாரிக்கு கீழே அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம தரையிலலாம் இப்படி நடக்கிறப்போ அந்த உரசாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1195 ரூபா அந்த சாரியோட ரேட்டு. கட்டினா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கன்னா வெளியில் போகிறோம்னா இந்த மாதிரி அழகாக சாரீ கட்டிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் காம்பினேஷன் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இங்கே ஒரு சாரீ பாருங்கள், இந்த சாரீ வாங்கினேன். கருப்பு கலர். அக்கா என்ன எப்போ பாரு கருப்பு கலர் சாரீ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிங்களா. எனக்கு கருப்பு கலர் சாரீனா ரொம்ப பிடிக்கும். கருப்பு கலரு, சிகப்பு கலரு, இந்த மாதிரி சாரீலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இந்த சாரீ வந்து வாங்கினேன். என்னதில் ரெட் கலர் வந்து சரியாக அமையிறதே கிடையாது, அதனால நான் வந்து இந்த மாதிரி கருப்பு எங்கே கிடைச்சாலும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கருப்பு சாரீ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் சாரியில் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி அதே மாதிரி இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து எங்கே வாங்கினேன்னா, அந்த சாரீ வந்து சென்னை சில்கில் வாங்கினேன். இந்த சாரி வந்து ஸ்ரீதேவியில் வாங்கினேன். போன உடனே எனக்கு மேலே அப்படியே ஒரு ரவுண்ட் இப்படி பார்ப்போம் இல்லையா, இந்த சாரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரப்போ இந்த சாரியை நான் பார்த்த உடனே இது எனக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து சாரியோட ரேட் வந்து 2000 ரூபா. ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு கட்டினாலும் நல்லா அழகாக அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த கருப்பு கலர் சாரியில் இந்த மாதிரி பார்டர் வந்து அந்த ஒரு சந்தன கலரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும், எந்த டிசைனும் இருக்காது, எதுவும் இருக்காது, ஃபுல்லுமே இப்படி தான். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கினேன். பாருங்கள் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆசை இந்த சிங்கிள் ஃப்ளீட் வச்சு சாரீ கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த சிங்கிள் ஃப்ளீட் வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஒரு நாளாச்சும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரிலாம் சிங்கிள் ஃப்ளீட் வச்சு பண்ணணும்னு. ஆனால் ஒரு நாள் கூட நான் அப்படி கட்டிக்கிட்டதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இது வாங்கினேன். இது வந்து ஸ்ரீதேவியில் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 சாரியில் எது நல்லா இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சாரியா. அப்புறமா எனக்கு போட்டியாக இன்னொருத்தி வந்து சுடிதார் எடுத்தா, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இதுதான் அஸ்மாவுக்கு வந்து வாங்கின டாப்பு. நான் எனக்கு வெயி எனக்கே இப்படி மேலே வெயி, எதுக்கு ஏன்றதை நீ எடுத்து வச்சுருக்க? சரி வச்சுக்க போடி. இப்போ சொல்ல இப்போ இது வந்து பேண்ட்டு, அப்புறமா இது வந்து டாப்பு, இது ரெண்டும் சேர்ந்து 950 ரூபா. இதுவும் சென்னை சில்கில் தான் வாங்கணும், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா 1000 ரூபா, 995 ரூபா. ஓ சரிங்க, நான் 45 ரூபாய் கம்மி பண்ணிட்டு சொல்லிட்டேன்ப்பா, சாரிப்பா. சரியாப்பா. ஆனால் பேண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கேம்மா. ஓ ஹைட்டுக்கெல்லாம் பேண்ட் செய்ய முடியாது, நார்மல் ஹைட்டுக்கு தான் செய்வாங்களாம்மா. அவ்வளோதான். இது வந்து 995 ரூபா. அந்த ட்ரெஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் காட்டன் தான், நல்ல சாஃப்ட் காட்டன். ஆனால் இதுக்கு ஷால் மட்டும் இதுக்கு வந்து ஷால் கிடையாது, இது 2 மட்டும்தான். ஷால் வந்து நம்ம வேற ஏதாவது வீட்டில் இருக்கிறத மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஷால் கூட வாங்கிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அப்படியே சைடில் விட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடுறேன். அவ்வளோதான், இதுதான் வாங்கணும். உங்களுக்கு இதில் இந்த சாரீ இந்த சுடிதார் எது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த 2 சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வந்து வாங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நாள் அதை கட்டிட்டு நான் அடுத்த ஒரு நாள் வீடியோவில் அந்த கட்டி சாரி கட்டி ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் வீடியோ போட்டு காமிக்கிறேன். சரிக்கா. சரிங்கக்கா.
சரி ஓகே. சரி ஓகே, அவ்வளோதான். இந்த saree பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 சாரியில் எந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 2 சாரியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 2 பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல இன்னொன்று அதிகமாக பிடிச்சது வந்து அந்த கிரே கலர். 2மே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் இவ்வளோ தூரம் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சது கிரே கலர் saree. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.